உட்கார் ரேகா. உட்காருமா. ஏன் உள்ள வந்துட்டீங்க? முதல்ல ஒரு மரக்கட்டு நீங்க வாங்கி போடணுமீனா. ஆமாங்க, பாவம். பாயில் எப்படி 2 பேரும் படுப்பாங்க? கல்யாணம் ஆகி கொஞ்சம் மாசத்துலயே உனக்கு எனக்கு ரூம் கூட கிடையாது. இருந்தாலும் நீ வாழலையா? மனசுக்கு பிடிச்சவனுக்கு கல்யாணம் பண்ணா எங்க வேணாலும் வாழலாம் மீனா. ஏங்க, நான் சாதாரண குடும்பத்துல இருந்து வந்தவ. ஆனா ரேகா அப்படி இல்லல்ல. புரியுது. 2 பேரும் படிச்சிருக்காங்க. அவங்களே வாழ்க்கையில ஒண்ணா முன்னுக்கு வருவாங்க. மாமா, மாப்பிள்ள, சத்யாக்கு இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை. அத்தை, நேரங்காலம் கூடி வரும்போது நம்ம என்னதான் பண்ண முடியும்? பண்ணிதானே ஆகணும். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒருத்தனுக்கு கல்யாணம் கை கூடி வந்துச்சுன்னா நம்ம என்ன தடுத்தாலும் அது நிற்காது, நடந்தே தீரும். இதுவே நேரங்காலம் கூடி வரலன்னு வைங்களேன், நம்ம ஊரா போய் எத்தனை பொண்ணை பார்த்தாலும் அது நடக்காது. பெரிய வீட்டு பொண்ணு வசதியா வேற வாழ்ந்திருக்கா. இனி இந்த வீட்டுல எப்படி வாழ போறாளோ. அத்தை, வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருந்துறதுல நம்மள என்ன இப்படியே இருந்துட போறோம். ரேக்கா வந்த ராசி, சத்யாவும் அடுத்தடுத்த லெவலுக்கு போவோம். நீ ஒன்றும் கவலைப்படாங்க. நல்ல பொண்டாட்டி வந்தா ஆம்பளைக்கு வாழ்க்கையில அடுத்தடுத்து முன்னேற்றம் தான். இந்தா இப்ப நான் இல்லை, கல்யாணத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. மீனா என் வாழ்க்கையில வந்தா இப்ப 8 கார் என் பேர்ல ஓடிட்டு இருக்குல்ல. ஒரு நல்ல நிலைமையில இருக்கல. அதே மாதிரி தான் சத்யா வாழ்க்கை மாறும். பார்த்துட்டே இருங்க. ரேகா, இந்த வீட்ல உனக்கு எல்லா வசதியும் இருக்காது. நான் சின்ன வயசுல இருந்தே பெரிய வீட்டுல வசதியா தான் இருந்தேன். ஆனா சந்தோஷமா இருந்தேன்னு கேட்டா தெரியல. அதிகமா தனியா தான் இருந்திருக்கேன். இப்ப எனக்காக எத்தனை பேர் இருக்கீங்க. ஃபேமிலியா எல்லாரும் ஒன்னா இருக்கிறது தான் ரொம்ப வசதியான வாழ்க்கை. அப்படி சொல்லுமா. என்ன மீனா, பாத்து இல்ல சத்யா பொண்டாட்டி எவ்வளவு தெளிவா இருக்குன்னு. அதுவும் இல்லாம என்ன இவங்க இப்படியே இருந்துட போறாங்க. சத்யா பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் பண்ணி பொண்டாட்டி அம்மாவே நல்லா பாத்துக்குவா. என்னடா? கண்டிப்பா பாத்துப்பேன் மாமா. பேக் கொடு. எதுக்கு? குலதெய்வம் கோயிலுக்கு போனல, விபூதி கொடு, பூசிக்கிறேன். என்ன பாக்குற? முன்னாடியே விபூதி அடிச்சுட்டு தானே போனேன். போன விஷயம் நல்லா நடந்துச்சா? நல்லா படையெல்லாம் வச்சு கும்பிட்டுருப்பீங்களே. என்ன வேண்டிக்கிட்ட? என் புருஷன் சீக்கிரம் போய் சேர்ந்துடணும்னா. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? முன்னாடி சவுண்ட் ஏறுது. போய் சொல்லிட்டு தானே போனேன். அப்ப என்ன அர்த்தம்? நான் இருக்கிறது உனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அப்ப நான் போய் சேர்ந்துட்டா உனக்கு நிம்மதி தானே? சந்தோஷமா எங்க வேணா போலாம், எப்படி வேணா இருக்கலாம். எந்த பொண்டாட்டியும் அப்படி நினைக்க மாட்டாங்க. நீ நினைப்பியே. எந்த ஒரு நல்ல பொண்டாட்டியும் குலதெய்வம் கோயிலுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு அவ தம்பிக்கு திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணி வைக்க போக மாட்டான். என்ன மாட்டிக்கிட்டோமே, திரும்ப என்ன போய் சொல்லலான்னு பாக்குறியா? நான் உங்ககிட்ட போய் சொல்லணும்னு நினைக்கல. சூழ்நிலை அப்படி ஆயி போச்சு. நான் தூங்கும்போது ஒரு கல்லை தூக்கி அந்த தலையில போட்டுரு. யாராவது கேட்டா சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிடு. இப்படி எல்லாம் வார்த்தையால என்ன கொல்லாதீங்க. நிஜமா உன்னை கொல்லாம இருக்கேனே, அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்கோ. நான் இந்த விஷயத்த சொல்லியிருந்தா நீங்க கண்டிப்பா என்ன போக வேண்டாம்னு சொல்லியிருப்பீங்க. அதான் இப்படி. பாரு, தொட்டு பாரு, நல்லா தொட்டு பாரு. துடிக்குதா? நல்லா வேகமா துடிக்குதா? பொண்டாட்டி துரோகம் பண்ணிட்டான்னு தெரிஞ்சா ஒரு ஆம்பளைக்கு இப்படி தாண்டி துடிக்கும். உங்களுக்கு நான் என்ன துரோகம் பண்ணேன்? தம்பி கல்யாணத்துக்கு போனேன். கோயிலுக்கு போறேன்னு போய் சொன்னது தாண்டி துரோகம்.
ஒரு விஷயத்துல பொய் சொல்றவ எல்லா விஷயத்திலும் பொய் சொல்லிக்கிட்டே தான் இருப்பா. அதுவும் உன்ன மாதிரி திருட்டு குடும்பத்துல இருந்து வந்தவ கண்டிப்பா பொய் சொல்லுவா. யாரு திருட்டு குடும்பம்? வேணாங்க. ஏண்டி என்கிட்ட பொய் சொல்லிட்டு போனது மட்டும் இல்லாம திமிரா வர பேசுற? இப்படி எத்தனை பொய் சொல்லியிருக்க? எங்கெல்லாம் போய் ஊர் சுத்தின? தனியா தான் போனியா இல்ல? வேணாங்க, இப்படி எல்லாம் பேசாதீங்க. என் வாயில ஏதாவது வந்துற போது. என்னடி வரும்? என்னடி வரும்? இனிமே உங்க அம்மா வீட்டுக்கு போவே கூடாது. உன்னை தேடி யாரும் இங்க வரவும் கூடாது. மீறி வந்தாங்க உன்னை கொன்னுடுவேன். ஹலோ மேடம், என்ன சாப்பிடுறீங்க? இல்ல நான் சாப்பிட வரல. உங்க ரெஸ்டாரண்டோட அட்வர்டைஸ்மென்ட் பார்த்தேன், நல்லா இருந்தது. தேங்க் யூ. ஸ்ருதி எதை பத்தி சொல்றாங்க? கேட்டரிங்காக ஆட் கொடுத்திருந்தோம்ல. சொல்லுங்க, என்ன விஷயம்? எங்க வீட்ல ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். அதுக்கு நீங்க தான் கேட்டரிங் பண்ணணும். ஓ ஷூர், தாராளமா பண்ணலாம். என்ன ஃபங்க்ஷன் வச்சிருக்கீங்க? என் பொண்ணோட மேரேஜ் தான். என்னங்க மேரேஜ் சின்ன ஃபங்க்ஷன் சொல்றீங்க? ரொம்ப சிம்பிளா தான் பண்றோம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கிராண்டா ஒரு ரிசப்ஷன் பண்ணலாம்னு ஒரு ஐடியா. ஓகே ஓகே, பண்ணிடலாம். எவ்வளவு மெம்பர்ஸ் வருவாங்க? ஒரு 20ல இருந்து 25 பேர் வருவாங்க. நோ ப்ராப்ளம், தாராளமா பண்ணிடலாம். என்னென்ன டிஷ் வேணும்னு மட்டும் சொல்லுங்க. உங்க ரெஸ்டாரண்ட்ல என்னென்ன ஸ்பெஷலோ அதே பண்ணுங்க. நான் எதுவும் சொல்லல, ஏன்னா என்னை விட உங்களுக்கு தான் நல்லா தெரியும். ஓகேங்க, சூப்பரா பண்ணிடலாம். நான் லிஸ்ட் ரெடி பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்றேன். உங்க கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுங்க. இதான் என்னோட கார்டு. ஸ்ருதி வாங்க. வாங்க. மீனா. இது எங்களோட கார்டு. மேடம், நீங்க ஃப்ளவர் டெக்கரேஷன் கால் சொல்லிட்டீங்களா? இல்ல பாத்துட்டு இருக்கோம். மேடம், அவங்க மீனா, என் கோ சிஸ்டர் தான். மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் ஃப்ளவர் டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. ஓ, நிறைய ஈவென்ட்ஸ் எல்லாம் கூட பண்ணிருக்காங்க. ஆமா மேம், சென்னையில பெரிய பெரிய மேரேஜ் எல்லாம் அவங்க டெக்கரேட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு ஓகேனா அவங்க கிட்டே ஆர்டர் கொடுக்கலாம். நல்லாதான் போச்சு. இன்னொரு வேலை எனக்கு மிச்சம்.